ஹலோ, யாரு? நான் தான் உன்னோட வேணு. வேணுவா? எந்த வேணு? நம்ம 6 வருஷமா காதலிச்சோம். உனக்கு ஞாபகமே இல்லையா? வேணு, நீயா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஊர்க்காரங்க என்னை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்றதுக்கு எதுக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கல, இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஆனா நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட வேணு. என்னாச்சு ராதா? எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம். அப்படின்னா நம்ம காதலிச்சது? சாரி வேணு, நான் உன்னை முழுசா மறந்துட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே என் புருஷன்தான். பாய். என்ன காதல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன காதல்னு பேசிக்கிட்டு இருந்த? அது முன்னாடி எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சுங்க. இதாங்க நடந்துச்சு. ஓ, அப்படின்னா இப்ப கல்யாணம்? அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. சில உறவுகளை மறந்து போனாதான் சில உறவுகளை உருவாக்கிக்க முடியும். சரி, வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது சரி, நான் ரொமான்ஸ் பண்ணும்போது நீ அவனை நினைச்சிட்டு இல்லல்ல? சீச்சி, அப்படிலாம் இல்லைங்க. பின்ன ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க. ப்ராமிஸா இதுதான் என்னோட முதல் ராத்திரிங்க. அப்படின்னா முதல் பகல், 2வது பகல் இதெல்லாம் அந்த வேணு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா? என்னங்க ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவன் என்னை விட ரொம்ப சூப்பரா செய்வானா? அவன் என்ன ஒரு தடவை கூட தொட்டதே கிடையாதுங்க. 6 வருஷம் லவ் பண்ணிருக்கான், இன்னும் ஒரு தடவை கூட தொடலையா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேங்க. இப்ப என் மனசுல உங்களை தவிர வேற யாரும் கிடையாதுங்க. என்னமோ நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க நம்பணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. டைம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் மூடிக்கிட்டு பாடு. என்னங்க, டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஓ, டிஃபன்ல மயக்க மருந்து கலந்து நான் படுத்ததுக்கு அப்புறம் அவனை வர வச்சு என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறியா? எதுக்குங்க காலங்காத்தால இவ்வளவு சந்தேகமா பேசிட்டு இருக்கீங்க? அப்ப மதியானம் பேசினா ஓகேவா? சச்சே, நான் அந்த இடத்துல எல்லாம் சொல்லலங்க. நீ செஞ்சதை நீயே சாப்பிடு. நான் வெளியில போன உடனே நீ அவனையாவது உள்ள வர விட்டுறாத. சரி வைக்கிறேன், பாய். என்னங்க, என்னோட சாரி எப்படி இருக்கு? கேவலமா இருக்குன்னு சொன்னா அவுத்து போட்டுருவியா? சரி, இந்த சாரி எது?
இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கங்க. அம்மாவா? நம்பலாமா? என்னங்க குடிச்சிட்டு வந்தீங்களா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு வேற எவன் கூடயோ பேசுறான்னு சந்தேகத்திலே குடிச்சிட்டு வந்தேன். நான் என்ன நிரூபிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படின்னா செத்து போ. என்ன செத்து போக சொன்னீங்கல்ல, இதோ கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க கண்ணு முன்னாடியே நான் சாகுறேன். விடுங்க, என்ன விடுங்க. உங்க சந்தேகத்தை பொறுத்துக்கிறத விட சாகுறதே மேல. என்ன விடுங்க. சாரி ராதா, எனக்காக நீ என்ன வேணா பண்ணுன்றத நான் மறந்துட்டேன். நீங்க என்னோட ஹஸ்பண்டுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட உயிரை வேணாலும் கொடுப்பேன். என்ன நம்புங்க. சரி சரி ராதா, நான் என்னை மாத்திக்கிறேன். நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். விஷம் கரெக்டா வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ வேணு, என் புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருடா. இப்போ நான் யாரும் இல்லாம தனி ஆயிட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியாடா?